ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இந்த வீடியோ நம்ம வந்து 8th தமிழ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் வீடியோஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம். 10th இன்னும் ப்ரோஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது, அதை சீக்கிரமாக போடலாம். இது வந்து நீங்கள் டிஎன்டெட் அண்ட் தென் எஸ்டிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்ஸ்க்கான அதாவது இந்த வீடியோஸ்க்கான நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். நம்ம அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 300 rupees 330 rupees பேப்பர் 1க்கு. நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா டிஎன்டெட்டுக்கு ஓகேவா. ஸோ டிஎன்டெட்டுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மொழி மரபு ஓகேவா. ஸோ இது வந்துட்டு 8th ஸ்டாண்டர்டில் 2வது நாள் வீடியோ தான் இது. நம்ம பார்க்கலாம் தமிழ் மொழி மரபு அப்படிங்கிறதுல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு. ஃபஸ்ட்டு வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை, அதாவது ஒரு வாழ்க்கை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது ஓகேவா. ஸோ அதுதான் என்னென்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கைக்கு தேவையானது ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மொழி அப்படின்னா மொழிக்கும் ஒரு ஒழுங்குமுறை இருக்குது ஓகேவா. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மரபு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாழ்விற்கு ஒழுக்கம், மொழிக்கு மரபு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யுளுக்கும் இந்த மரபுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வந்துட்டு எந்த நூல் வந்துட்டு எடுத்து கூறுது அப்படின்னா தொல்காப்பியம். ஸோ செய்யுளுக்கும் மரபுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்னது? தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தோட ஆசிரியர் யாரு? தொல்காப்பியர் ஓகேவா. தொல்காப்பியர் வந்துட்டு சொன்ன ஒரு வரியை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, பாடல் வரி. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடல் வரி பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது யாருடைய வரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தொல்காப்பியர், தொல்காப்பியம் ஓகேவா. பொருள் தருக வந்துட்டு பார்க்கலாம். விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம் அப்படின்னா கலவை, திரிதல் மாறுபடுதல், வளாமை தவறாமை, தலால் அப்படின்னா தழுவுதல், இதை நம்ம பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். மரபு அப்படின்னா வழக்கம், செய்யுள் அப்படிங்கிறத பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இருதிணை அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா உயர்திணையையும் அக்ரிணையையும் சொல்கிறோம் ஓகேவா. உயர்திணையையும் அக்ரிணையையும் இரண்டு வகையான திணைகள் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி 5 வகையான பால்கள் என்னென்ன அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஓகேவா. இதில் உயர்திணைக்கு வரக்கூடிய பால் வகைகள் என்னென்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணைக்கு வரக்கூடியது ஒன்றன்பால், பலவின்பால் ஓகேவா. அடுத்ததா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே 2 திணைகளாக வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு 5 பால்களாகவும் என்னென்னா பாகுபடுத்தி சொல்கிறது தான் தமிழ் மொழியோட மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பிரிக்கிறது தான் தமிழ் மொழியோட மரபு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அளபடைனா என்ன? ரொம்பவே முக்கியமானது ஓகேவா. அளபடை அப்படின்னா என்ன? புலவர்கள் வந்துட்டு பாடல் இயற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில இடத்துல ஒரு சில எழுத்து வந்துட்டு நீண்டு ஒலிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது நார்மலாக இல்லாமல் அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதோட மாத்திரை அளவை கூட்டி அதை நீண்டு ஒலிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் என்னென்னா அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். வளாமை, தலால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த லா பக்கத்தில் ஆனா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்துட்டு நீண்டு ஒலிக்கிறதும் அப்படிங்கிறதுக்காக போட்டு அதோட மாத்திரை அளவை கூட்டி அதை நீண்டு ஒலிக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு வெறும் லா அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா இது ஒரு குறில் எழுத்து. அப்போ இங்கே நம்மளுக்கு மாத்திரை அளவு 1 தான் வரும். இது லாவணா அப்படின்னு போடும்போது அது நெடில் எழுத்தா மாறுது. அதோட மாத்திரை அளவு 2 மாறுது. அது இன்னும் நீண்டு ஒலிக்கணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா அது கூட சேர்த்து ஆனாங்கிறதையும் சேர்த்துக்கிறாங்க. ஆனாங்கிறது நம்மளுக்கு குறில் எழுத்து. ஸோ ஏற்கனவே லாவணாங்கிறதுக்கு 2 மாத்திரை இருக்குது. இதுக்கு ஒரு மாத்திரை 3 மாத்திரை அளவில் ரொம்ப நீண்டு ஒலிக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உயிர் எழுத்துக்களை நம்ம அளபடையில் யூஸ் பண்ணும்போது நம்ம அதை உயிர் அளபடை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் வந்துட்டு போகலாம். தொல்காப்பியத்தோடைய ஆசிரியர் யார்? தொல்காப்பியர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகே. ஸோ அதுதான். அடுத்து தமிழில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரொம்பவே பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா அதுவும் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியமில் மொத்தமாக 3 அதிகாரங்கள் வந்துட்டு இருக்குது. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள் வந்துட்டு என்னன்னா இருக்குது ஓகேவா. அப்போ மொத்தமாக நம்ம பார்க்கும்போது 3 அதிகாரத்துக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கு 9 இயல்கள் அப்படின்னா 3 அதிகாரத்துக்கு மொத்தமாக 27 இயல்கள் வந்துட்டு இருக்குது. தொல்காப்பியத்தோட பொருள் அதிகாரத்தில் மரபியலில் இருக்கக்கூடிய 3 பாடலை தான் நமக்கு இந்த செய்யுளில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழி மரபு அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருப்பாங்க. பாடல் எண் 91, 92, 93 இந்த 3 பாட்டை தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. அடுத்ததா இளமை பெயர்கள் பார்க்கலாம்.
புலி இருக்குல்ல, புலிக்குட்டி. ஸோ புலிக்குட்டியை வந்துட்டு பரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கக்குட்டியை குருளை அப்படின்னு சொல்கிறாங்க. யானைக்குட்டியை கன்று அப்படின்னு சொல்லணும். பசுக்குட்டியை கன்று அப்படின்னு சொல்லுவோம். கரடியோட குட்டியை குட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது இது ஒலி மரபு, அது விடக்கூடிய சவுண்ட். நம்ம வந்துட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல மக்களை, அது மாதிரி புலியை வந்துட்டு உருமும் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கத்தோட சவுண்டை வந்துட்டு சிங்கம் முழங்கும் அப்படின்னு சொல்கிறோம். யானையோட சவுண்டை யானை பிளிரும் அப்படின்னு சொல்கிறோம். பசு விடக்கூடிய சவுண்டை பசு கதரும் அப்படின்னு சொல்கிறோம். கரடியோட சவுண்டை கரடி கத்தும் அப்படின்னு சொல்கிறோம். காகத்தோட சவுண்டை காகம் கரையும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இது எல்லாமே தமிழ் மொழி மரபுல தான் வருது. ஓகேவா? அடுத்ததா நம்ம தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, அதையும் நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதாவது ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய எழுத்து எல்லாமே ஓவிய வடிவமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா மனிதர்கள் எல்லாமே என்னென்னா சைகைகள் மூலமாக தான் என்னென்னா அவங்களுடைய அந்த கம்யூனிகேஷனை வந்துட்டு பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா போக போக ஒரு ஓவியமாக ஒரு படமாக வரைஞ்சி அந்த படம் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்க. ஸோ அதை தான் என்னென்னா ஓவிய வடிவமாக இருந்ததை நம்ம அதை ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஓவிய எழுத்துக்கு அப்புறமா ஏதாவது ஒரு சவுண்டை வச்சு, அதாவது இப்போ அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு அதோட சவுண்டை இது பண்ணுதோ, ஸோ அதே மாதிரி அவங்களா ஒரு சவுண்டு வச்சுட்டு இந்த சவுண்டுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை வந்துட்டு ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இது இரண்டாம் எழுத்து. அடுத்ததாக காலந்தோறும் என்னென்னா, அதாவது ஒவ்வொரு காலத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எழுத்தோட அந்த வரி வடிவம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் எப்போ அச்சுக்கலை அப்படின்னு ஒன்று வந்துச்சோ அதுக்கப்புறமா ஒரு நிலையாக வந்துட்டு நிலைச்சு நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களோட பழைய வரி வடிவங்கள் எல்லாமே நம்ம கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த கருங்கல்லையும் செப்பேடுகள் கல்வெட்டுகள் இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த எழுத்து எல்லாமே இப்போ உள்ள எழுத்துக்களுக்கும் அந்த எழுத்தும் பார்த்திங்கன்னா நிறையவே வித்தியாசங்கள் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? கல்வெட்டுகள் எல்லாமே நமக்கு கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிடச்சிருக்கு. செப்பேடுகள் எல்லாமே கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நூற்றாண்டுகளை நோட் பண்ணிக்கோங்க. கல்வெட்டுகள் செப்பேடுகளில் இருக்கக்கூடிய வரி வடிவத்தை நம்ம வட்டெழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவிய எழுத்து பார்த்தோம், அடுத்ததாக ஒலி எழுத்து பார்த்தோம், அதுக்கப்புறமா வட்டெழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வட்டெழுத்து அப்படிங்கிறது சேரமண்டலம் இருக்குல்ல, சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டில் இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடைச்சக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாமே வட்டெழுத்துக்களாக வந்துட்டு இருந்திருக்கு. ராசராச சோழனோட ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு, ஓகேவா, 8 to 11 வட்டெழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா கிடைச்ச எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் வந்துட்டு அந்த கல்வெட்டுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வரக்கூடிய எழுத்து கண் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கடைச்சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட எழுத்துக்கள், எழுதப்பட்ட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கண் எழுத்துக்களை சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் இதுக்கு ஒரு ப்ரூஃபாக வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடல் வரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெழுத்தை பற்றி ஒரு பாடல் வரி வந்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிலம்பு 5:12 அப்படிங்கிறது அந்த பாடலோடைய இடத்தை வந்துட்டு குறிக்குது. அடுத்ததாக பாறைகள்லாம் நேர்கோடுகள் வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓலைகளில் வளைகோடுகள் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. எதனால அப்படின்னா ஓலைகளில் நேர்கோடு இட்டு எழுதும்போது ஓலைகள் கிளிய வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓலைகளில் வளைகோடுகள் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவ்வளோதான். ஸோ இதோட நம்மளுக்கு வந்துட்டு இந்த லெசன் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சொற்பூங்கா பார்க்கலாம். இது என்னென்ன எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகும். ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே, நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கும் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி வீடியோஸ் வந்துட்டு போட தோணும். ஓகேவா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.